எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிரேவி பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வச்சு. முதல்ல நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது பச்சை பட்டாணி நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். அடுத்தது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப் மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கான ஓரளவுக்கு எல்லா திங்ஸையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு ஆயில் போட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடுறேன். இந்த ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் இப்போ இதோட சேர்க்குறேன். வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும், கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் இந்த கிரேவி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் இப்போ ஒரு பாதி அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஆயிலில் எவ்வளோ இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகுதோ இந்த கிரேவியோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் இந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆனியன் நல்லா ஒரு 3/4 பாகத்துக்கு நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு இப்போ நான் இதோட சேர்க்குறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டோம்னா இந்த ஆயில்லையே நல்லா உருளைக்கிழங்கு வெந்துடும். ஆனியனும் இன்னும் நல்லா ப்ரௌனாக கலர் மாறிடும். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 1/4 பாகம் அளவுக்கு வெந்துடுச்சு. வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண மிளகாத்தூள் சேர்க்குறேன். அதுலேயே தனியாகவும் இருக்கும். அதனால் நான் குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது கொஞ்சம் நல்ல ஒரு பிரைட் கலர் வரும், ரெட் கலர், அதுக்காக சேர்த்துருக்கேன். அடுத்தது கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலாவையும் அந்த ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும், டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கிரேவியோட கலரும் உங்களுக்கு நல்லா வரும். அதனால் இந்த மசாலாவை இந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சோம்னா அது நல்லா ஃப்ரை ஆகும், தீஞ்சி போகாது. அதனால் ஃப்ளேமை ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இப்போ இதோட சேர்த்துடலாம். நம்ம தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே பச்சையாகவே அரைச்சிருக்கோம். அதனால் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது அந்த ஸ்மெல்லும் போய்டும், உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும், கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் பொறுமையாக எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசையோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு லிட்டை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டோம்னா அது நல்லா ஆயில் மேலே பிரிய ஆரம்பிச்சிரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, அந்த தக்காளியோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஆயிலும் நல்லா பிரிஞ்சிடுச்சு. இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே உருளைக்கிழங்கும் இப்போ கொஞ்சம் நல்லாவே வெந்துடுச்சு. இந்த மசாலாவிலேயே அந்த உருளைக்கிழங்கு நல்லாவும் வெந்துடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க. இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சு கிரேவி வந்துட்டு. உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, உருளைக்கிழங்கு இப்போவே நல்லா வெந்துடுச்சு. நல்லா கிரேவியும் நல்லா திக்காகிடுச்சு. அந்த மசாலாவோட பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ இந்த கிரேவி வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியை வந்து இப்போ இதோட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. இந்த பட்டாணியும் நான் ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பட்டாணிக்குள்ளே அந்த மசாலாலாம் நல்லா இறங்கணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சா தான் அந்த மசாலாலாம் அந்த பட்டாணிக்குள்ளே நல்லா இறங்கும். அதனால் தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மசாலாலாம் அந்த பட்டாணிக்குள்ளே நல்லா இறங்கிடும். உருளைக்கிழங்குக்குள்ளவும் நல்லா இறங்கிடும். உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்துடும். மேலெல்லாம் ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்லோ ஃபயரில். இப்போ வந்து கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்தோட, புலாவோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.